ஹலோ கைஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான பேப்பர் 1 எக்ஸாம் வந்து வர ஆகஸ்ட் 31 அன்னைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கான தேர்வு வந்து எப்படி இருக்கும், தேர்வுக்கு போகிறப்போ என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போகணும், இதற்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளோட சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலுக்கான ரெக்ரூட்மெண்ட்க்கு பேப்பர் 1 எக்ஸாம் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே காமனான எக்ஸாம் தான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான், யாருக்குமே சிலபஸ் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 31 அன்னைக்கு நடக்க இருக்குது. கரெக்டாக இன்னைக்குலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் கூட உங்களுக்கு 20 டேஸ் தாராளமாக பேப்பர் 1 எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. ஸோ மிச்சமான டைம் தான் தாராளமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியும். ஸோ எக்ஸாமுக்கு போகிறப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ பேப்பர் 1 எக்ஸாம் வந்து OMR சீட்டில் தான் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ OMR சீட் அப்படின்றனால நம்ம வந்து கண்டிப்பாக பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 பென் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் ஆதார் கார்டு வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும்லாம் கொண்டுட்டு போகணுன்றது வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்ப எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் ஃபோன் கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோன் வாங்கி வச்சுப்பாங்க சேஃப்டியாக. ஸோ சில சென்டரில் அந்த எக்ஸாம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக ஒரு ரூமில் வந்து உங்களை ஃபோனை வந்து வச்சுட்டு போக சொல்லிடுவாங்க. பட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபோனை கொண்டு போகிறீங்கன்னா கையில் ஒரு பேக் வச்சுக்கோங்க. பேக்குள்ளே வச்சு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு போனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் பேக் இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஃபோனை வேறு யாரோட பேக்லேயோ இல்லை வெளியில் தான் நீங்கள் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த அவங்க அலாட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரூமில். ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் ஃபோன் கொண்டு போகிறீங்கன்னா கையில் ஒரு பேக் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எங்களுக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. தெரிஞ்சவங்களுக்காண்டி நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமே இன்ன வரைக்கும் எழுதாதவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ எனக்கு பேப்பர் 1 எக்ஸாமுக்கு போகிறப்ப என்ன கொண்டு போகணும், எக்ஸாம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது ப்ரோ, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். ஸோ அந்த பேப்பர் 1 எக்ஸாமை பொறுத்தளவு மொத்தமாக 300 மார்க்குக்கு நடக்கும். இந்த 300 மார்க்கில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு 3 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பார்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழில் இருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட் பி, இதில் இருந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் சி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஓவராலாக 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்குக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வைஸில் தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சி அப்படின்றது வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைமிங் வந்து டோட்டலாக 3 ஹவர்ஸ், டியூரேஷன் வந்து 3 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு OMR சீட்டில் தான் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிக்கணும், இன்னும் நான் படிக்கவே ஆரம்பிக்கலை, இன்னுமே படித்து நான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் பை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பேப்பர் 1க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம், பேப்பர் 2க்கும் ப்ரொவைட் பண்ணுறோம். பேப்பர் 1க்கு 500, பேப்பர் 2க்கு 500, டோட்டலாக 1000 ருபீஸ் ஆகும். பட் 2க்கும் நாங்கள் 1000 ருபீஸ்லாம் வாங்கலை, ரெண்டையுமே சேர்த்து ஆஃபர் ப்ரைஸில் 500 கொடுத்துட்ருக்கோம். ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் 500 மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாமே PDF ஃபார்மேட் தான். நீங்கள் பே பண்ண உடனே இமீடியட்டாக வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டுரும். ஸோ உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு எங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ நாங்கள் வந்து 500க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 2000 3000 அந்த அளவுக்குலாம் வாங்கலை, ஜஸ்ட்டு 500. நாங்கள் பார்க்குற ஒர்க்குக்கு எங்களுக்கு போதுமான அமௌண்ட்டை நாங்கள் உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணுறோம். ஏன்னா யாருன்னே முகம் தெரியாத எங்ககிட்ட வந்து நீங்கள் எங்களை நம்பி படிக்க வர்றீங்க, உங்களை கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு இல்லையா? ஸோ எங்களை நம்பி வர்ற
உங்ககிட்ட நாங்கள் 2000 3000லாம் கேட்க போகிறது கிடையாது. வெறும் 500 மட்டும் பே பண்ணுங்கள். உங்களை எக்ஸாமில் கிளியர் பண்ண வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. எல்லா மெட்டீரியல்ஸுமே நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்காக நீங்கள் படிக்காமல் இருந்துட்டு எங்களை சொல்லக்கூடாது. நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ எங்களால் முடிஞ்சது லிமிட்டட் மெம்பர்ஸ்க்கு தான் 50% ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹாய் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும் மெசேஜ் போடுங்க. பேமெண்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அப்படி இல்லைனா டேரெக்டாக சேம் இதே நம்பருக்கு நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேயோ பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துடும். ஸோ உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, டிப்ளமோ ஐடி லெவல் ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.